வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னுச்சுன்னா, பாலிமேக்கில் பிஎம்சிஎம் 415 மார்பிள் கட்டிங் மிஷின், அதாவது 4 இன்ச்சு 5 இன்ச்சு போடக்கூடிய மார்பிள் கட்டிங் மிஷினில் ஃபீல்டு காயில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதில் ஃபீல்டு காயில் எரிஞ்சிருச்சு. ஸோ அது ஸ்மெல்லு நிறையா வந்துருச்சு. உள்ளே எடுத்து கழட்டி பார்க்கும்போது அந்த எரிஞ்ச இடமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபீல்டு காயில் ஒரு லைனில் நமக்கு லைன் வரல. அதனால் நம்ம இந்த ஃபீல்டு காயில் மாற்ற போகிறோம். நமக்கு இது ஒரிஜினல் தான் கிடைக்கும். அதனால் பாலிமேக் பிராண்ட்லேயே சேம் பிஎம்சிஎம் 415ஓட ஃபீல்டு காயில் வாங்கி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கழட்டணும். நான் ஆல்ரெடி கஸ்டமருக்கு ஃபீல்டு காயில் ரேட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுனால கழட்டிட்டேன். அந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபீல்டு காயில் ஒன்று புதுசு வாங்கிட்டோம். ஃபீல்டு காயிலில் மொத்தம் 4 லைன் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது மார்பிள் கட்டிங் மிஷினில் 2 மெயின் லைனுக்கும் 2 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அது கார்பன் ஹோல்டருக்கும் போகும். அதனால் நமக்கு எந்த லைன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வராது. நீங்கள் நார்மலாக அந்த 2 சைடும் 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவுக்கு நேராக அந்த ஹோல் வர்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ரொம்ப ஈஸியாகவே இறங்கிடும். அடித்து கழட்டணும், தட்டணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக வந்துடும். ஒயர் மட்டும் அந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகும்போது உள்ளே இருக்காத அளவுக்கு நீங்கள் சைடில் வச்சு ஒயர் மட்டும் மாட்டிக்கோங்க. ஸ்ப்ரிங்கு மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ டிரைவர் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே போதும், வச்சு மாட்டிடலாம். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அதை மாட்டுறது எப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சில மிஷினில் கீழே கேப் இருக்கும், கீழே வழியாக மாட்டிடலாம். கீழே கேப் இல்லாத மிஷினில் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அமுக்கிட்டிங்கன்னா அது ஸ்ப்ரிங்கு தான். ஸோ விரிஞ்சு அந்த கார்பன் ஹோல்டரில் போய் லாக் ஆகிரும். ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோ மட்டும் தனியாக செப்பரேட்டாக ரொம்ப ஸ்லோவாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் நார்மலாக 2 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஷின் ரன்னிங்கில் இந்த ஸ்க்ரூ போடல அப்படின்னாச்சுன்னா பாடி லூஸாக இருந்ததுன்னா ஃபீல்டு காயில் உங்களுக்கு கொஞ்சம் மூவிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒயர் அந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகிற அந்த கேப்புக்குள்ளேயே போயிடக்கூடாது. அதனால் நம்ம டேப் அடித்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். போச்சு அப்படின்னாச்சுன்னா ரொட்டேட் ஆகும்போது மேலே இருக்கிற ஸ்லீவ் உரசி மறுபடியும் ஆர்மேச்சரோ இல்லை ஃபீல்டு காயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஒயர் கட் ஆகி மிஷின் ரன் ஆகாது. மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது போட்டுட்டு சேஃப்டி கார்டை மஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா சேஃப்டி கார்டு ரொம்ப முக்கியம். அந்த ஏர் ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே கொடுக்குறதுக்கு சேஃப்டி கார்டும் போட்டுக்கோங்க. ஒரு சில பர்பஸுக்காக சேஃப்டி கார்டும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம 2 லைன் எடுத்துருப்போம். இது ஒன் வே சுவிட்சு, அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய 2 ஒயரில் ஒரு ஒயர் டைரெக்டாக ஃபீல்டு காயிலுக்கு போயிடும். இன்னொரு ஒயர் சுவிட்சுக்கு போகும். சுவிட்சில் இருந்து இன்னொரு ஒயர் ஃபீல்டு காயிலுக்கு போகும். இந்த ஃபீல்டு காயில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்குன்னு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம அதே மாதிரியே ஜாயின் எடுத்துக்கிறோம். வெளியே இருந்து ஒரு டைரக்ட் லைனும் சுவிட்சிலேருந்து ஒரு ஃபீல்டு கால் லைனும் எடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லைன் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஆகிரும். நீங்கள் இதில் எதுவும் மாற்றி கொடுத்தீங்க, இல்லை கீழே இருக்கக்கூடிய கார்பன் ஹோல்டரில் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மிஷினும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபார்வர்டு மாதிரி டைரெக்ஷனல் மாதிரி உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அதனால் கார்பன் ஹோல்டரில் ஸ்ப்ரிங்கு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். அதுமாரி ஸ்க்ரூ பக்கத்துலேயோ அந்த பாடிக்குள்ளேயோ அந்த ஒயர் வர்ற மாதிரி போடுங்க. நிறைய பேர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சும்மா வச்சு அமைக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் கவர் போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் குத்தி டேமேஜ் ஆகி மறுபடியும் மிஷின் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கொடுத்துருக்க கைடுவே மூலமாகவே கொடுத்துருங்க. இது ஒயர் சேஃப்டி பின்னு. இந்த பின்னு கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் மிஷினை இழுக்கும்போது சுவிட்சிலேருந்து பிஞ்சிட்டு வர்றது. இது தனியாக டைட்டாக பிடிச்சிடும். அதனால் எல்லா மிஷினுக்குமே இந்த சேஃப்டி பின் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. நார்மல் CM4 SA சுவிட்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் SA, SP, MT 410 எந்த சுவிட்ச் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடலில் தான் சின்ன சின்ன ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர் போட்டுருங்க. கவர் போடும்போது கரெக்டாக இருக்கணும். எதுவும் இறங்குதா, அந்த ஹோல் லாக் ஆகிற இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் 3 ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இதுதான் ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாட்டமில் ரப்பர் பூஸ் இருக்கும். அதனால் அந்த ரப்பர் பூஸ் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் மாட்டக்கூடிய கியர் பாக்ஸையும் பாடியும் அட்டாச் பண்ணக்கூடிய 3 நட்டு இருக்கும். அந்த 3 நட்டையும் ஃபுல் டைட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். மிஷினை உடனே ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு ஃப்ரீயாக சுற்றணும். சுற்றிச்சுன்னா நம்ம அலகேஷன் அந்த பாடி ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுமாரி நீங்கள் எல்லாத்தையுமே மேனுவலாகவும் ஒரு டைம் டைட் வச்சுருங்க. ஏன்னா மிஷின்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டார்க் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அவ்வளோ டைட் தான் போகும். அதனால் நீங்கள் அதையும் போட்டு செக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கார்பன். நீங்கள் கார்பன் போடும்போது கார்பன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கஸ்டமர் புது கார்பன் தான் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம புது கார்பனே அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். கார்பன் போட்டுட்டு நீங்கள் டைட் வச்சிங்கன்னா மட்டும் போதும். கார்பன் எப்போவுமே ஃப்ரீயாக போகணும். கார்பன் எப்படி போடணுங்கிற வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாச்சுன்னா
நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு கார்பன் மாற்ற தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. கார்பன் மாற்றுறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் போடுவீங்க, மிஷின் ஆன் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சீரியலில் போட்டு செக் பண்ணுறோம். சீரியலில் லைட் எரியுது. ஸோ நம்ம வந்து மெயினில் போட்டு செக் பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ நம்ம மெயினில் போடுறோம். மெயினில் போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மிஷின் வந்து நமக்கு நல்லா ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபீல்டு காயில் கரெக்டாக மாற்றிருக்கோன்னு அர்த்தம். இதேமாதிரி பவர் டூல் சம்மந்தமான சர்வீசிங், அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.